அதிமுக வந்து முழுக்க இதே பிரச்சனை எடுத்துட்டாங்க. கள்ளச்சாராயத்தை பிரச்சனை எடுத்து கருப்பு சட்டையை போட்டு வெளியேற்றப்பட்டாங்க. வெளியேறாங்கன்னு வைங்கலாம், ரெண்டுமே பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல அதிமுக தப்பு பண்ண மாதிரி தோணுது. இப்ப விக்கிரவாண்டியில வந்து தேர்தல் வந்து யார் நடந்துகிட்டு இருக்கு? திமுகவுக்கும் நாம் தமிழர் பாமக நடந்துகிட்டு. இப்ப நாம் தமிழர் என்ன சொல்லுது? அதிமுக கெஞ்சுது. இடைத்தேர்தலாலுமே அங்கேயே திருமங்கலம் ஃபார்முலா திமுக. ஒருவேளை தேர்தலை வந்து நிப்பாட்டலாமான்னு கூட பாமக அங்கே செயல்பட்டு ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் சொல்லி நீங்களே முடிவு பண்றது. நீங்க ஆளும்போது அதான் நடந்துட்டு ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த காலத்துக்கு பிற்பாடு எதிர்கட்சி வேலையை அண்ணாமலை பார்க்குறாரு. திமுக வந்து நிறைய வந்து பணம் கொடுக்குறாங்க, டோக்கன் கொடுக்குறாங்க. பொதுமக்கள் சேவைன்றது அது ஒரு கம்பெனி ஆகிப்போச்சு. இடைத்தேர்தலுங்கிறது எப்பயுமே நேர்மையாக நடக்காதா? நாம் தமிழருக்கு எப்படி ஒரு 2வது இடம் நிச்சயமா வருவாங்களே. நாம் தமிழர் விஜய் கூட்டணி நெவரிஷ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மூத்த பத்திரிகையாளர் கஃபார் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வாழ்த்துக்கள் சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து பெரிய சர்ச்சை, நிறைய கள்ளச்சாராயம் விஷயம், இந்த மாதிரி செய்திகளுக்கு மத்தியில் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. பெருசா நிறைய செய்திகள் பார்க்க முடியல. அந்த கலவரம் ஆகுறது, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற நியூஸ்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் என்ன நடந்துட்டு இருக்கு சார்? அங்க திமுக எப்படி செயல்படுது? இப்போ கள்ளச்சாராயம் சொன்னீங்களா? கள்ளச்சாராயம் வந்து அது ஒரு இன்சிடென்ட். கள்ளச்சாராயம்ன்றது இன்சிடென்ட் நடந்து ஒரு 60 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ சட்டசபைன்றது ஒரு முடிவு பண்ணுது. பேரவை கூட்டம்ன்றது. அந்த பேரவை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து முழுக்க இதே பிரச்சனை எடுத்துட்டாங்க. இதை கள்ளச்சாராயத்தை பிரச்சனை எடுத்து கருப்பு சட்டையை போட்டு வெளியேற்றப்பட்டாங்க. வெளியேறாங்கன்னு வைங்கலாம், ரெண்டுமே பண்ணிட்டாங்க. மொத்தம் இவங்க வெளியேறதுனால எல்லா தீர்மானத்தையும் நிறைவேற்றி அவங்க முடிச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டாக எல்லா தீர்மானம்னா எல்லா துறைக்கான தீர்மானத்தையும் எதிர்ப்பு இல்லாமலேயே நிறைவேற்றிட்டாங்க. அந்த இடத்துல அதிமுக தப்பு பண்ண மாதிரி தோணுது. அப்போ அங்கேயே தப்பு ஆரம்பிச்சிது. சட்டசபையிலேயே தவறு வந்து அங்கேயே ஆரம்பிச்சிது. ஏன்னா கள்ளக்குறிச்சி என்பது தமிழ்நாட்டில் ஒரு பகுதி. அங்கே கள்ளச்சாராய சாவு நடந்தது நம்ம வந்து கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். கள்ளச்சாராய சாவுன்றது மிகப்பெரிய தவறு, அது சோகமான விஷயம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை மட்டுமே தான் எடுத்து வந்து நாங்கள் சட்டசபையில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க ஒரு இதை ஏற்படுத்தி வெளியேற்றப்பட்டாங்க. வெளியே வந்து அப்புறம் அவங்கள வந்து ஒரு சபாநாயகர் வந்து தொடர்ந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி வச்சிட்டாரு. அப்புறம் அதில் தான் வந்து ஒட்டுது விக்கிரவாண்டி தேர்தல். புரியுதுங்களா? அந்த மேட்டர்லாம் ஒட்டுது. அப்படியே விக்கிரவாண்டி தேர்தல், அந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்காக வேண்டி தான் சட்டசபையே குறுகலாக வச்சாங்க. ஒரு 7 நாளில் இரவு பகலாக நடத்தி முடித்து தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றினாங்க. கடைசி அன்று முதலமைச்சரே வருத்தப்பட்டார். அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் இல்லாதது எனக்கு வருத்தம் அளிக்குதுனார் முதலமைச்சரே. ஸோ அந்த அளவுக்கு அங்கேயே தவற ஆரம்பிச்சு இப்போ திருப்பி அந்த தவறு அப்படியே நவுண்டு விக்கிரவாண்டிக்குள்ளே போய் இப்போ விக்கிரவாண்டியில் வந்து தேர்தல் வந்து யார் நடந்துக்கிட்டு இருக்கு? திமுகவுக்கும் நாம் தமிழர் பாமக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் தமிழர் என்ன சொல்லுது? அதிமுக கெஞ்சுது, எங்களுக்கு ஓட்டை போட்டுருங்க, நீங்கள் எப்படியாவது ஓட்டை போட்டிங்கன்னா நாங்கள் இந்த ஒரு தொகுதியில் எடுத்ததில் ஜெயிச்சுருவோம். அதிமுக ப்ளஸ் நாம் தமிழர் மற்ற ஓட்டுகள்லாம் சேர்ந்து நாங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி அவங்க கெஞ்சுறாங்க. ஒரு பக்கம் திமுக வழக்கம் போல் ஸ்டார்டிங் ஃப்ரம் அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பாமக தான் கொஞ்சம் புகுந்து எல்லா வேலையும் அவங்க கொஞ்சம் அங்கே நிறைய நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க. பாமக அதிகமாக சார் இல்லை, பாமக வந்து உள்ளூர் அவங்க தான் இருக்கிறாங்க, அவங்க தொகுதி, அவங்க எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. இதில் திமுகலையும் வன்னியர்கள் இருப்பாங்க, திமுகலையும் வன்னியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னன்னா இடைத்தேர்தலாலுமே அங்கேயே திருமங்கலம் ஃபார்முலா திமுக. எப்படி திருமங்கலம் ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? திருமங்கலம் ஃபார்முலா ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குறது மாதிரி புடவை கொடுத்து புடவை புறமா எடுத்து வந்துட்டாங்க. இவங்க புடவைலாம் எடுத்து கொண்டு இந்த பாமகக்காரங்க கட்சிக்காரங்க கொடுக்க வச்சிருப்பாங்கள புடவை, பட்டு புடவைலாம் எடுத்து வெளியே கொண்டு போட்டு கடாச்சிட்டாங்க. ஒருவேளை தேர்தலை வந்து நிப்பாட்டலாமான்னு கூட யோசிக்கிற அளவுக்கு பாமக அங்கே செயல்பட்டுருக்கு. தேர்தலை நிப்பாட்டலாமா, இடைத்தேர்தலை ரத்து பண்ணலாமான்ற அளவுக்கு பாமக வந்து வீரியமாக வேலை பார்க்குது. இப்போ தான் முதல்ல பாமக கொஞ்சம் வீரியம் இல்லாமல் இருந்துச்சு. தோல்விகள், தொடர் தோல்விகள் காரணமாக கூட இருக்கலாம். இப்போ கொஞ்சம் அவங்க இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு சௌமியா அன்புமணி ஜெயிக்க வேண்டிய ஆள் தோற்று போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அங்கேயும் பிரச்சாரம் பண்ணுறாங்க, விக்கிரவாண்டியில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க.
அவங்களாம் அரசியல் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விக்கிரவாண்டியில் வந்து மும்முனை போட்டி தான் நடந்தது. மும்முனை போட்டி மாதிரி ஆயிடுச்சு. திமுக, நாம் தமிழர், பாமக ஆயிடுச்சு. இப்போ அதிமுக யார் பக்கம்? உங்களுக்கு கள்ளச்சாராய பிரச்சனைகளையும் வந்து குரல் எழுப்பி வெளியே வந்து சட்டசபைக்குள்ளேயும் முழுமையாக பணியாற்றலை அதிமுக. விக்கிரவாண்டி தேர்தலையும் பணியாற்றலை. அப்படின்னும்போது ஒரு மைனஸ் மாதிரி தெரியுது. அதிமுகவுக்கு வந்து ஒரு மைனஸ் மாதிரி எனக்கு தோணுது, என்னுடைய பார்வையில் தோணுது. உங்களோட கருத்து? கருப்பு சட்டையை போடுறது பெருசு கிடையாது, போராடுறது பெருசு கிடையாது, மக்கள் பிரச்சனைகளை பார்க்கணும். நீங்க இல்ல இப்ப அதிமுக என்ன சொல்றாங்கன்னா இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை வந்து அப்போ அவங்க ஒத்துக்கிற மாதிரி தெரியுது. அமைச்சர்கள்லாம் வந்து நீங்க சொல்ற கேள்வியிலே பதில் இருக்கு. விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல், அதில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும். அப்போ இவங்க நடந்த ஆளுங்கட்சி தேர்தலில் ஜெயிச்சதெல்லாம் அப்போ ஜெயிச்சதை ஒத்துக்கிறாங்களா அதிமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தவிர்த்திருக்க கூடாதான்னு கேட்குறவங்க. இல்லை, நீங்கள் தவிர்க்கக்கூடாது. ஜனநாயகத்தை நீங்கள் ஒரு பலம் பொருந்திய கட்சி. நீங்கள் இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக தேர்தல் இன்னும் புறக்கணிக்கலையே? புறக்கணிச்சுதா? திமுக ஒருபோதும் தேர்தலை புறக்கணிக்காது. திமுகன்ற கட்சி எப்பவுமே தேர்தலை புறக்கணிக்காது. தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ நில்லுன்னுவாங்க, போட்டிடுவாங்க, போட்டிட்டு தோப்பாங்க, ஜெயிப்பாங்க, அது வேறு விஷயம். அதை நீங்கள் பண்ணணுமா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணுறது, நீங்கள் ஆளும்போது அதான் நடந்துட்டுன்றதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலாம் ஜெயிச்சது அப்படிலாம் ஜெயிச்சிருப்பீங்களோ அப்படின்னு யோசிக்க வைக்குதா இல்லையா உங்களுக்கு? இப்போ என்ன யோசிக்க வைக்குது? நான் யோசிக்கிறேன். இதோட ஆளுங்கட்சி அதிமுக நடந்தபோது அவங்களே ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து திமுக போட்டிடுச்சு, அதிமுக ஜெயிச்சிருக்கும். அப்போ வந்து அப்படி அதை சொல்கிறாங்களோ, ஒரு அரசு கருவூலம்லாம் வேலை செய்யும். அப்படியே அரசு கருவூலம் வேலை செஞ்சாலுமே அதை வந்து பாமக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. இந்த தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி வந்து இந்த மாதிரி பண்ணுது, எப்படி பண்ண முடியும்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருக்கணும்ல. உதாரணத்துக்கு திமுக ஆட்சிக்கு வந்த காலத்துக்கு பிற்பாடு எதிர்கட்சி வேலையை அண்ணாமலை பார்க்குறாரு. நம்புறீங்களா? எல்லாருக்கும் அவர் விட்டுருக்காரு. அங்கே அது சரியில்லை, இங்கே சட்டி பானை சரி கிடையாது, இங்கே லைட் வரல, இங்கே கரண்ட் இல்லை, இங்கே 10 பேர் செத்து போயிட்டான். இதெல்லாம் வந்து அவர் எடுத்து முதல்ல அவர் அறிக்கை விட்டுருந்தாரு. அதிமுக செய்ய வேண்டியதை பாஜக அவர் எடுத்து அறிக்கை விட்டுருந்தாரு. அண்ணாமலை இப்போ என்ன பண்ணுறாருன்னா அதிமுக வேலையை அவர் பார்த்து முடிச்சிடாரு. பொடுன்னு அறிக்கை விட்டுறாரு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதிமுக அம்மா இருக்கும்போது அதிமுக தான் முதல்ல அறிக்கை விடும். திமுகவுடைய அவலங்களையோ திமுக ஆட்சி காலத்திலேயோ அம்மா தான் முதல்ல அறிக்கை விடுவாங்க சொல்லாருன்னு. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், சேலம்னு நினைக்கிறேன், அங்கே எவ்வளோ ஒரு 200-300 பவுன் நகை கொல்ல போயிட்டு இதை வந்து பெருசு பண்ணுறாங்க. திமுகவா? ஆமாம், பெருசு பண்ணுறாங்க, சட்டம் ஒழுங்கு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இது காரணமே நீங்கள் தான்றாங்க. அப்படி பேசுவாங்க அவங்க. அதாவது எப்படின்னா, எப்படி எதிரிலேருந்து வருதோ அந்த எதிரில் தூக்கி அங்கேயே விடுறது. அப்படியே அரசியலில் இதுதானே அரசியல். உங்களுக்கு அரசியலில் திமுக அதிமுக இவங்க இதை எந்த சரிசமமாக பண்ணணும், அவங்க பண்ணணும். அப்போ தான் அது பொருந்தும். இப்போ யாரோ எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் பாமக பண்ணு, அந்த பழைய அதிமுக இப்போ இல்லை, பழைய அதிமுக இல்லை. ஏன்னா அது வேற 3 துண்டாப்பே கிடக்குது. அவர் தினகரன் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு, ஓபிஎஸ் வேற இப்போ வந்து இல்லை. ஓபிஎஸ் இருந்த ஆட்கள்லாம் பிரிஞ்சு அவங்க ஒற்றுமை அமைப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுக ஒட்டுறதுக்கு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ 4 துண்டு 5 துண்டு ஆகி போச்சு. இப்படி இருக்கும் பொழுது அந்த பழைய அதிமுகவுடைய பவர் இல்லாமல் போயிடுதுல, ஒருங்கிணைக்க முடியாத பவர் இல்லாமல் போயிடுது. அதுவும் இல்லாமல் இப்போதான் விக்கிரவாண்டியில் நீங்கள் நிற்கணும் ஐயா. இல்லை சார், இப்போ அவங்க அதிமுக நிற்கலைனாலும் திமுக வந்து நிறைய வந்து பணம் கொடுக்குறாங்க, டோக்கன் கொடுக்குறாங்கன்னு வீடியோலாம். ஆளுங்கட்சியை எதிர்த்து போர் செய்ய வேண்டியது எதிர்கட்சியுடைய கடமையா இல்லையா? என்னுடைய கேள்விதான் முன்வைக்கிறேன். இல்லை, அது கடமை தான். உதாரணத்துக்கு பேரவையில் எல்லா துறைகளுக்கும் மானிய கோரிக்கை தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அப்போ ஒரு வித்தியாசம் இருக்கு. முதலமைச்சர் சார்ந்த துறைக்கு மட்டும் நிறைய தீர்மானம் நிறைவேற்றினாங்க, மற்ற துறைகளும் கம்மியாக நிறைவேற்றினாங்க. இதை பற்றி யார் கேள்வி கேட்கணும்? நீங்கள் நானுமா யூடியூப்ல கேட்கணும்? இல்லை, எதிர்கட்சி பேரவையில் உட்காந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவதான கேட்கணும். அதை மிஸ் பண்றாருல. புரியுதுங்களா? அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அந்த அங்கீகாரத்தை நீங்கள் எடுத்து போகணும்ல. அப்போ தானே உங்களை வந்து பொதுமக்களுக்கான இது சேவை. நீங்க பொதுமக்கள் சேவை பண்றீங்க, பண்ணாம இல்ல பண்றீங்க சார். இப்ப நான் கேட்கிற கேள்வி, இடைத்தேர்தலுங்கிறது எப்பயுமே நேர்மையா நடக்காதா? எந்த காலத்துல இடைத்தேர்தல் எப்படி நேர்மையா நடக்கும்னு நீங்க சொல்றீங்க? அரசு பலம் அவங்கள்ட்ட இருக்கு, காவல்துறை அவங்கள்ட்ட இருக்கு, தேர்தல் ஆணையம் சொல்றாங்கல்ல, அது அதுல அதிகாரிகள்லாம் வந்து இங்க உள்ளவங்க தான். தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையம் என்பது டெல்லியில செயல்படுது, அவங்களுடைய அதிகாரிகள் யார் செயல்படுறா?
தமிழ்நாட்டு வடநாட்டிலேருந்து வராது அதிகாரி. நாளைக்கு அவங்க மூஞ்சவன் பார்க்கணுமே. இங்கே உள்ள அதிகாரி தான் செயல்படுறான். இங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர் தான் தேர்தல் அதிகாரி. அவர் மாவட்ட ஆட்சியருக்கு கீழே உள்ள காவல்துறை தான் அங்கே அதிகாரி. முறைகேடுன்னு நான் சொல்ல வரல. அவங்க திருப்பி இவங்க மூஞ்ச பார்க்கணும்ல. அது ஆனால் நேர்மையாக நடக்கணும். அதுதான் விதிமுறை. ஜனநாயகத்துல வந்து இப்போ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் மக்களை மதிக்கலையாங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. ஆமா, மக்களை மதிக்கணும். மக்களை மதிக்காம தான் அதெல்லாம் பண்றாங்க. மக்களை மதிக்கிறது கிடையாது. மக்களை மதிக்காமலே எல்லா பொருளும் கொடுக்குறது. இப்போ உங்களுக்கு இலவச பொருள்லாம் கொடுக்குறது எவ்வளவு பெரிய ஓட்டுக்கு தருது, எவ்வளவு பெரிய அபாயம். 500 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறது எவ்வளவு பெரிய அபாயம். அப்போ வந்து அரசியல்ல வந்து எல்லாம் விலையாகி போகுது. எப்படி வந்து கல்வியை வந்து மருத்துவ கல்வியை வந்து இவ்வளோ கொடுத்தா டாக்டர் ஆகலாம் அப்படின்னு படிக்கிறாங்களோ அதே மாதிரி தானே இதுவும் வந்துடுது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த பொது சேவை ஆற்றக்கூடியவங்களுக்கு அவன் சோர்வாயிடுவான்ல. இப்போ ஒரு பொது சேவைக்கு வரக்கூடியவன் அவன் தன்னுடைய வேலையெல்லாம் மறந்து தானே வரான். ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்டுகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தன்னுடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணி அதுக்கு பிற்பாடு தான் நம்முடைய அந்த பொதுமக்களுக்கும் வராங்க. அவங்க தன்னுடைய வேலையும் பார்க்குறாங்க, பொதுமக்களுக்கான சேவையும் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இப்போ பொதுமக்கள் சேவைன்றது அது ஒரு கம்பெனி ஆகிப்போச்சு. கம்பெனி ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. எப்படி கார்பரேட் ஃபார்மேட்டு. இதே வந்து கார்பரேட் ஆகிறது. இதில் உட்காரு, இல்லை ஒரு சிஓவா நீ ஆயிடு, நான் ஒரு துணை சிஓ ஆயிடுறேன், நம்ம அடிப்போம் உட்காந்து பங்கு போடுவோம், நம்ம கூட இருப்பான், நம்மள பங்கு கொடுத்துருவோம், முடிஞ்சு போச்சு. சிஓ கம்பெனி சிஓ, அதாவது அரசியல் கம்பெனி சிஓ துணை சிஓ இடையில அதிகாரி கொடுத்து முடிச்சிருவோம், முடிஞ்சு போச்சு. அப்போ பொதுவுடைமை அங்கே கேள்விக்குரியாதுல்ல. உங்களுக்கு பொதுமக்கள் கேள்விக்குரியாதான்ல. அப்போ நீங்கள் ஒரு 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 இந்த மாதிரி கார்பரேட்டாக நடத்தும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவையான ஆளுக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்க, உங்களுக்கு தேவையான ஆள் தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், இப்போ பொது உடைமையை விரும்புகிறவங்க, மக்கள் பணியாற்றுறவங்க அதை விரும்ப மாட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பணியாற்றுவாங்க. இப்போ வந்து சேக்குவாரா சொன்னான், நலிந்தவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே என் கால் பயணிக்கினான். நலிந்தோர் அவன் சொன்ன வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் இன்னும் அதை கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவன் படத்தை மட்டும் போட்டுக்கிறாங்க, போட்டோவை. அவர் என்ன சொன்னாரு, சேக்குவாரா என்ன சொன்னாரு, நலிந்தோர் வந்து உலகத்துல வேர்ல்டு வைடு எங்கேனா அங்கெல்லாம் நான் பயணிப்பேன். அவன் பிறந்தது பெருநாட்டில், அவர் பயணித்தது பல நாடுகளுக்கு பயணித்தார், வெற்றி பெற்றார், கொள்கை ரீதியாக வெற்றி பெற்றார். சுடும் போது கூட நெஞ்சில சுடான்னு சொன்னார் அவர். பின்னாடி சுடாத, எப்படி பின்னாடி சுடாத, நெஞ்சில சுடுனே. அந்த மாதிரி போராளி அவங்கெல்லாம் வந்து அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்னா, ஒரு பொதுப்பணிக்கு வர்றாங்கன்னா அவன் பொதுமக்களை சார்ந்தானே வர்றாங்க. அப்போ அதை நான் கேள்விக்குரியாவது இல்லை. உங்களுக்கு நீங்கள் வந்து அதிகாரத்தில் உட்காந்து பணத்தையும் பணத்தையும் கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்போ அவன் எதுக்கு பணிக்கு வர போகிறான், வர வேண்டாம்ல. இப்போ அதை நினச்சி தான் வராமல் இருக்காங்க போல் தெரியுது. நம்ம என்னத்தை பார்த்து என்ன எவ்வளோ பிரச்சாரம் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அவங்க ஜெயிக்க போகிறாங்க, நம்ம அந்த பிரச்சாரத்தை பண்ணணும், இவங்க ரொம்ப அப்போ இப்படி போகிறது இன்னும் வருங்காலங்களில். பிரதான ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதிமுக அதை ஏற்றுக்கிட்டு ஒதுங்கிட்டாங்க. இருந்தாலும் பாமகவும் வந்து ஒரு விதத்தில் போட்டி போடுறாங்க. ஆனால் புதுசாக நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க, ஒரு தைரியமா களம் காண்றாங்க. அதை இந்த தேர்தலில் நம்ம எப்படி பாக்குறது? இல்ல, நாம் தமிழர் கட்சி வந்து நீங்க ஒரு முக்கியமான இடத்த நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு யூடியூப்ல போன முறை எலெக்ஷன் சொன்னேன், இந்த எம்பி எலெக்ஷன்ல வந்து அவங்க 2% வாக்கு அதிகரிப்பாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி அதிகரிச்சிருக்கு. 7 வாங்கியிருந்தாங்கல்ல, இப்ப 8 தாண்டிட்டாங்க. நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் ஒரு யூடியூப்ல, இப்ப நான் அதையும் பதிவு பண்றேன். அவங்க மெல்ல 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 வளர்ந்துட்டு இருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியல. அவங்க எப்படி வளர்றாங்கன்னா, அவங்க வந்து இளைஞர்களை பூரா பிடிக்கிறாங்க, வாலிபர்களை, அதாவது வரும் தலைமுறைகளை மெல்ல 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 கன்வெர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க பேச்சாளர்லாம் பார்த்தீங்கன்னா பேச்செல்லாம் பயங்கரமான பேச்சு. நாம் தமிழர் அந்த வாக்கு பெற்றாங்க பார்த்தீங்களா, இப்போ அதை விட இன்க்ரீஸ் ஆகும். விக்ரவாண்டில சார் கேட்குறேன், தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி. ஆமாம், தெரிஞ்சதுதான். பாமகவும் போட்டி எடுத்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்து நாம் தமிழருக்கு எப்படி ஒரு 2வது இடம் நிச்சயமா வருவாங்களே. நாம் தமிழருக்கு ஒரு ஓட் பேங்க் வந்துருச்சு. இப்போ அந்த ஓட் பேங்க் விக்கிரவாண்டியில வந்து ஊர்ஜிதப்படுத்தும் அதனுடைய இன்க்ரீஸை. 2 விழுக்காடு அதிகரிச்சு பார்த்தீங்களா, அந்த 2 விழுக்காடு அதிகரிச்சிருக்கா இல்லையான்றதை விக்கிரவாண்டி தேர்தலில் அதை அவங்க ஊர்ஜிதப்படுத்தும். அவங்க அங்கீகாரம் பெற்றாங்க, அதை நீங்கள் பார்க்கணும். இல்லை, இந்த ஒரு விடுதலை சிறுத்தைகளும் நாம் தமிழரும் அங்கீகாரம் பெற்றாங்க, அதாவது அங்கீகாரம் பெற்ற கட்சி ஆகிட்டாங்க, வாக்குகள் நிறைய பெற்ற. ஒருவேளை இந்த இளைஞர்கள்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாகி ஊர் மக்களை வந்து இந்த மாதிரி இலவசம் வாங்காதீங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டாங்க அப்படின்னா விக்கிரவாண்டியில நாம் தமிழர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த மாதிரி பிரச்சாரம் மேற்கொள்ள ரொம்ப கஷ்டம். அந்த பிரச்சாரத்தை நம்ம ஆட்கள் ஏற்றுக்கிறவும் மாட்டான். நம்மளால் இலவசத்தை நோக்கி ஓடுறவன் யாரு, நம்ம மக்கள் இருக்காங்க. நம்ம மக்கள் ஒன்று புரிஞ்சுருங்க, இந்த மக்கள் தான் தலைவர் தேர்வு வராங்க. இந்த மக்கள் எப்படி இருக்கோ அப்படிதான் அவங்க இருப்பாங்க. இந்த மக்கள் புரியுதுங்களா,
இந்த மக்கள்லாம் என்ன பண்றான், இலவசத்தை நோக்கி ஓடுறான். இந்த மக்கள்லாம் இலவசத்தை விரும்புறான். அப்ப அந்த தலைவர் அங்கே தான் வராரு, அவர் அதை விரும்புவார்ல. புரியுதுங்களா? புரியுது. எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. காவல்துறையை பத்தி சரமாரியான குற்றச்சாட்டு ஒரு காவல்துறை ப்ரெஸ் மீட்ல. அப்போ முத்துக்கருப்பன் இருக்காரு, அவர் இருக்காரு, கமிஷனர் இருக்காரு. முத்துக்கருப்பன் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃபீஸர். அப்போ அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி சொன்னார், காக்கி சட்டை போடுறது நாங்கள் உங்கள்கிட்ட தானே வரோம், உங்கள்கிட்ட உள்ள குணாதிசயம் எங்கள்கிட்ட. எல்லாரும் சுத்தமாக இருக்க மாட்டாங்கல்ல, எல்லாருமே 5 வரல 1 போல இருக்க நம்ம சொல்லுவோம். ஆனால் காவல்துறையிலையும் சில கருப்பாடுகள்லாம் இருக்குன்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுறார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அது கஷ்டம். நீங்கள் சொன்னீங்கல்ல, நாம் தமிழர் போய் சொல்லி அவன் கேட்டு அவன் ரூபா வார்த்தை கொடுக்க போகிற இடத்துல வேணாம்பா ரூபா எனக்கு, நான் தமிழர் கொட்டு விட போகிறேன்பா, ரூபா வேணாம்பா அப்படின்லாம் சொல்கிறது சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. அதுக்கு சாத்தியக்கூறுனா நீங்கள் அவனை எஜுகேட் பண்ணணும். நீங்கள் அவனை எஜுகேட் பண்ணால் தான் முடியும். எப்படி? வித்யாபியாசத்தை அவன் கொடுக்கணும், அறிவை கொடுத்தா தான் அவன் திருந்துவான். படித்தவன் எதுக்கு போட்டு அந்த பைசா நம்ம வாங்கிட்டு ஓட்டு போடுறோம், நாளைக்கு நமக்கு பிரச்சனைகளை சமாளிக்கணும், நாம் தமிழர் வரணும். ஆனா இந்த ஓட் பேங்க்கும் வளர்ச்சி அதிகமா இருக்கும். ஓட் பேங்க், ஆனா ஓட் பேங்கோட வளர்ச்சி அதிகமா இருக்கு, அதிகரிச்சிருச்சு. ஆனா பாமகவோட அடுத்த மேலதான் வருவான். ஆனா இந்த ஓட்டு வாங்கியிருக்கானே, இந்த எம்பி எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க நாம் தமிழர். அந்த எம்பி எலெக்ஷன்ல எல்லா கட்சிகளுடைய ஓட்டை விட அவன் 2% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஓட்டை 7.6 சம்திங்லேருந்து 8 சம்திங்க்கு போயிருக்காங்க. நீங்க அதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அது சில விஷயங்கள் அவங்க பண்ணாம இருக்கிறாங்க. அதை பண்ணினாங்கன்னா அவங்க வேற எங்கேயோ போயிடுவாங்க. அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி அவங்க இன்னும் எடுக்கல. அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு தெரியுமா? அந்த அக்கௌண்டபிலிட்டி இன்னும் அவங்க எடுக்கவே இல்லை. கையில நாம் தமிழர் நீங்க சொல்றீங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. அந்த அக்கௌண்டபிலிட்டியை காமிச்சு தமிழ்நாட்டை பிடிச்சக்கூடிய ஒரு திறமை அவங்கள்ட்ட இருக்கு. அதை அவங்க இன்னும் செய்யல. நாம் தமிழர் இருக்குது, அதை இன்னும் செய்யல. அதை எப்படி செய்யணுன்றத அறிவுரைகளை அவங்க நம்மளை போன்ற பத்திரிகையாளர்கிட்ட கேட்டுக்கணும். எப்படி செய்யறது, எப்படி செஞ்சா அதை வெல்ல முடியும், அந்த அக்கௌண்டபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்கு. எது அதை வெல்லக்கூடிய அக்கௌண்டபிலிட்டி இல்லை, திறமை இல்லை, திறன் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு ஒரு மோகம், தமிழ்நாட்டில் ஒரு மோகம் இருக்குங்க. அந்த மோகத்தை வென்றெடுக்கக்கூடிய அந்த படிக்கட்டுல நாம் தமிழர் இருக்காங்க. இன்னும் அதிகமா திமுக இருக்கு பார்த்தீங்களா, அவங்க அதை முடிச்சு வந்துட்டாங்க. திமுகவும் ஒரே கட்சி தான் சார். வேற கட்சி தான் கிடையாது. இவங்க தமிழ் தேசிய, இவங்க பிரிஞ்சுட்டாங்க. ஆனா இந்த தமிழ் தேசிய கட்சிக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கு, மிக பிரகாசமா இருக்குது. அதை அவங்க இன்னும் செய்யல. புரியுது. அந்த குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். ஓவரால் தமிழ்நாடும் இப்ப இருக்கிற விக்ரவாண்டியும் கம்பேர் பண்ணோம்னா நாம் தமிழர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். இல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவன் ஆஸ் யூஷுவலா பண்ணிட்டு வரான், ஸ்டெப் அப் ஆகிட்டு வரான். அதாவது உங்களுக்கு எம்பி எலெக்ஷன்ல எம்எல்ஏ எலெக்ஷனோட 2% கூடிக்கலாம். இப்ப விக்ரவாண்டி எலெக்ஷன்ல அதை திருப்பி அதை ஊர்ஜிதப்படுத்துவான். வேற ஜெயிக்கலாம் முடியாது. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன். தமிழ்நாட்டில் அதிமுக தான் ஓட்டு சதவீதத்தில் பெரிய கட்சி. சரிதா? 27 விழுக்காடு இருக்கு அவங்க கையில. திமுக 24. நல்ல கணக்கை கூட எடுத்துருங்க. 27, 24. இந்த 24 விழுக்காடு கொண்ட திமுக அதனுடைய கூட்டணிகள் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு 10 விழுக்காடு கொண்டு வந்துருது. எது? இந்த கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக், விசிக இதெல்லாம் சேர்த்தா அவங்களுடைய கூட்டணி, அவங்க ஃபார்முலா. இவங்க 27 இருக்காங்களே, 27ல இன்னும் எக்ஸ்ட்ரா வரும் ஓட்டு அதிமுக. ஒரு 3 பேர் பிரிஞ்சுக்கிறாங்க வெளியில. புரியுதுங்களா? புரியுது. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா அதிமுக தான் தனிப்பட்ட, அதிமுக தான் பலம் வாய்ந்த ஒரு கட்சி. அது ஜெயலலிதா பீரியட்லயும் எம்ஜிஆர் பீரியட்லயும் வந்துருச்சு. இந்த சதவீதத்தெல்லாம் தோக்கடிச்சு மேல வரணும்னா அவங்க நாம் தமிழர்லாம் அதை தாண்ட கஷ்டம். இப்ப நாம் தமிழரும் விஜயும் சேராங்கன்னு வைங்க, சில பேர் கேள்வி கேட்பான், நாம் தமிழர் விஜய் கூட்டணி வேலை கிடையாது. 2 திராவிட கட்சியும் தாண்ட முடியாது. நான் சொன்னது லாஜிக்கா சொல்றேன். 2 திராவிட கட்சியும் தாண்ட நீங்க முடியாத கஷ்டம். அதிமுக முதல் இடத்திற்கு, இதுல திமுக 2ஆம் இடத்திற்கு. திமுக கூட்டணி மூலமா தன்னுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுது. இப்போ நல்ல பாருங்க, 40 தொகுதியில தேர்தல் நடந்ததா இல்லையா? நீங்க அதிமுக வாக்குகளையும் பாஜக அவங்க மேல கூட்டணி இருந்தாங்களே அந்த வாக்குகளையும் சேர்த்து பாருங்க, ஒரு 15 தொகுதியில அவங்க வந்துருவாங்க, சாலிட்டா வந்துடுறாங்க. அப்போ கூட்டணி தர்மம் முக்கியம்னு தெரியுதா? கூட்டணியை தவிர்த்ததுனால தோல்வி தெரியுதா? இந்த கூட்டணியை தவிர்த்ததுனால சண்டை நடந்துகிட்டு இருக்கு எடப்பாடிக்கும் அந்த அண்ணாமலைக்கும். அதான் இப்ப முக்கியமான சண்டையே. இவர் சொல்றாரு நீதான் கெடுத்தாரு, அவர் சொல்றாரு இல்ல நீதான் கூட்டணியை இது பண்ண. ஏன்னா உங்களுக்கு அவங்க அனலைஸ் பண்ணிட்டாங்க, ஓட்டுகளை அனலைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப தினகரனு, ஓபிஎஸ் இவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க. சொல்ல போனா பாமக அந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா? நீங்க பாமக அந்த பக்கம் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அவங்க 15 எம்பி 16 எம்பி போது என்னாச்சு?
பெரிய பலம் தான். பெரிய பலம் தானே உங்களுக்கு. ஒரு அமைச்சர் கிடைப்பாரு, ஒரு ராஜ்யசபா எம்பி, இன்னொருத்தர் எம்பி கிடைப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, உதவிகள் கிடைக்கும், மோடியுடைய அன்பு கிடைக்கும் அவங்களுக்கு. மோடி ரொம்ப இதா அவங்கள இது பண்ணிடுவார். இப்பவுமே ரொம்ப பாராட்டுறாரு, ரொம்ப முன்னேறி இருக்குன்னு சொல்றாரு. ஓட்டு நிறைய வாங்கியிருக்கு. இப்போ என்ன பார்லிமெண்ட் என்ன பதிவு பண்றாரு, பாஜக அதிக வாக்குகள் வாங்கியிருக்கிறது பதிவு பண்றாரு. அவரு விட்டு கொடுத்துலாம் பேசல. பாஜகவும் தானே வளர்ந்துருக்கு. பாஜக அதிக ஓட்டு 11% வாங்கியிருக்கு ஓட்டு வந்து. அதனால வந்து ஓட்டு சதவீதம் இதான் கணக்கு, நான் சொன்னதுதான். இதை தாண்டதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாக்குள்ள இன்னும் நாம் தமிழர் வரல. அந்த ஃபார்முலாக்குள்ள வந்தாதான் நாம் தமிழர் பீடு நடை போட முடியும், ஆட்சியை நோக்கி போக முடியும். புரியுதுங்களா? அதுக்கான வேலைகள்லாம் ஒன்றும் பார்க்கல. சரிங்க சார், பொறுத்திருந்து பார்ப்போம். விக்கிரவாண்டி தேர்தலில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நெவரஸ்ட் சார்பாக நிறைய. வணக்கம்.